அஸ்ஸலாமு இன்றைக்கி மின்ட்டு சீசனிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்மளுக்கு கடையில் கிடைக்கும் இல்லையா, பெரிய பெரிய சீசனிங்கு, சீஸ் சீசனிங்கு, இட்டாலியன் சீசனிங்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உள்ளது தான். இன்றைக்கி நான் மக்கனாலேயும் பாப்கார்ன்லேயும் இந்த சீசனிங்கை உபயோகப்படுத்தி காட்டியிருக்கிறேன். இது போக நம்ம ஸ்வீட் கார்னில் திருப்பி அரிசியில் நம்ம சிப்ஸ் மாதிரி செய்வோம்ல, அதில் ப்ளெயின் உருளைக்கிழங்கு சிப்ஸில் கூட இந்த சீசனிங் போட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் நல்லாவும் இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, 2 கட்டு புதினாவை வாங்கி அதை நல்லா அலசி நிழல்லையே காய வச்சேன். அப்போ 2 கட்டில் எனக்கு 1 கப் அளவுக்கு தரமான நல்ல பச்சையாக இருக்கிற புதினா இலை கிடச்சிது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, திருப்பியும் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டேன். திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டேன். சாட் மசாலா கொஞ்சம் கூடுதல் போட்டுக்கோங்க. உப்பு இடத்துல காளா நமக்கு கூட உபயோகம் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும், கொஞ்சம் ருசி வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஒன்றே மட்டும் கவனத்தில் வச்சுக்கிங்க. இதை நல்லா நைஸாக நீங்கள் மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கணும், அரைச்சிக்கணும். நல்லா பவுடராக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மற்ற சீசனிங் போடும்போது அது ஒட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இது பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு கூட நீங்கள் தண்ணி படாமல் நல்ல விதமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு 2 கப் அளவுக்கு மக்கனா எடுத்துருக்கிறேன். அதை வெறும் வானிலையிலேயே வறுத்து எடுத்தோன்னா அது கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகும். அதுக்கப்புறமா தேவையான சீசனிங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபாக்ஸ் சீடுன்னு கூட சொல்லுவாங்க, மக்கனாவை லோட்டஸ் சீடுன்றும் சொல்லுவாங்க. இதை நான் இன்றைக்கி பட்டரில் ஏன் போட்டேன்னா, நம்மளுக்கு இந்த சீசனிங் ஒட்டணும் இல்லைங்களா, அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பட்டரை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் கிறிஸ்பு ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் இல்லை டீஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பொடியை எனது மின்ட்டு சீசனிங்கை போட்டு கிளறி எடுத்து வச்சுக்கிட்டேன். மக்கனா மட்டும் நம்ம ஒரு நாளில் சாப்பிட்றணும். ஏன்னா கொஞ்சம் காற்று பட்டாலும் கொஞ்சம் அந்த கிறிஸ்ப்னஸ் போயிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நமுத்து போயிடும். அதனால் அது அந்த இதுவாக இருக்கிறதுக்கு நான் அழுத்தி காட்டினேன் பாருங்கள். அப்படி அழுத்தும் போது அது உடையிற மாதிரி இருக்கணும். ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஒரே நாளில் சாப்பிட்றலாம். அதனால் நான் கொஞ்சமாக செஞ்சோன்னா தான் அது சரியாக இருக்கும். அடுத்தது நம்ம பட்டர் கார்ன் பண்ணுவோம் இல்லைங்களா, பாப்கார்னு, அதே தான். கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு விட கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கார்ன் சீட்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, பாப்கார்ன் பண்ணுறது. அது நான் பொதுவாக பாப்கார்ன் நம்ம வீட்லேயே நான் இப்படி தான் செஞ்சுக்கிறது. இப்படியே நம்ம வெறுமனே இப்படியே கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பட்டரை போட்டோன்னா அது பட்டர் பாப்கார்னுன்ட்டு ஆயிரும். ஒரு வானவெளியில் போட்டுட்டு அடி கொஞ்சம் கனமாக உள்ளதில் போட்டிங்கன்னா அடி பிடிக்காது உங்களுக்கு. ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் அடங்கிரும், பொரியிற சத்தம் அடங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா அடுப்பை அணைச்சிருங்க. சூடாக இருக்கும்போதே என்ன பண்ணுங்கன்னா இந்த மின்ட்டு சீசனிங்கை தூவுங்க. ஆனால் இதில் அளவு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு எவ்வளோ இஷ்டப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தூவிக்கலாம். கொஞ்சமாக நான் இன்றைக்கி இதுக்காக வீடியோக்காக கொஞ்சமாக பண்ணியிருக்கிறேன். நான் வீடியோ எடுத்து முடித்து இந்த ரெக்கார்டிங் பண்ணுறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த சீசனிங்கை போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா பாப்கார்ன்லேயும் இந்த சீசனிங் ஒட்டுற மாதிரி கோட் பண்ணிக்கிங்க. ஒரே மாதிரி சீசனிங்கை பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சிடும். வித்தியாசமாக கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெறும் மிளகாத்தூள் போட்டு கூட செய்யலாம். இன்னொரு இது இல்லை, நான் இன்னொரு நாள் நான் நிறைய சீசனிங்கோட உள்ளதை காட்டுறேன். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.